ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து என்ன சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிட்டு, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா 300 வெங்காயத்தை வெட்டணும். அதுவும் 0.5 சென்டிமீட்டர் அளவு தான் வச்சு வெட்டணுமா. ஸோ ஹீரோமே வெட்ட ஆரம்பிச்சிட்டான். பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறான். ஹீரோனே சைல உட்காந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு, எப்படி இருந்த மனுஷன் இப்ப வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு 3 ஆண்டி வந்து இந்த மிளகாயுமே கொஞ்சம் வெட்டி தந்துருங்க தம்பி அப்படி சொல்லிட்டு போக, ஹீரோவை இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்மளோட லுக்க வச்சு இப்படி நம்மள வேலை வாங்கிட்டு போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வெங்காயமே நறுக்கி முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேலஞ்சுமே இவன் கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஹீரோனி அம்மா கிட்டயுமே கேக்குறான் அடுத்த சேலஞ்ச் என்னன்னு. அது நாளைக்கு தான் அப்படியே அம்மாவுமே சொல்றாங்க. அம்மாக்கெல்லாம் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு தான் ஹீரோவை பிடிக்கல. ஸோ அதனால தான் இப்படிலாம் டாஸ்க்லாம் வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. தென் அடுத்த நாள் என்ன டாஸ்க்குனா, லேக்கில் போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமா, அதுவும் 300 டைம் எடுக்கணுமா அப்படி சொல்ல ஹீரோமே செய்யறான். ஹீரோனி இதை பார்த்துட்டு எல்லாம் அந்த கம்பெனி ஷேருக்கு தான் இப்படி ஹார்ட் ஒர்க்லாம் பண்றான் அப்படி நினைச்சுக்கிட்டு அம்மா கிட்ட, அம்மா இது போதும், ஆல்ரெடி 100 டைம்ஸ் எடுத்தாச்சு, ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்பாவை திட்டுறாங்க, நீ ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்க போறியா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப முடியல போல. ஹீரோனி இதை பார்த்துட்டு அப்பா கிட்ட, நான் மேரேஜ் பண்ண இவனை மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவை தலை சுத்தி கீழே விழ. ஹீரோனி என்னாச்சுன்னு போய் பார்க்கா. அதுக்கப்புறம் அப்பா கிட்டமே சொல்ல, அப்பாவுமே விறுவிறுன்னு வந்து ஹீரோவை தூக்கிட்டு போக, ஹீரோவோ அன்கிள் கீழே என்ன விடுங்க அப்படி சொல்லிட்டு, நான் ஹீரோனி தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படி கத்திட்டு குதிச்சுட்டே வரான். அப்பாவும் அவன் சொல்றதெல்லாம் காதலே வாங்கல, அப்படியே தூக்கிட்டே போயிடுறாங்க. செகண்ட் டாஸ்க்லயுமே ஹீரோ வின் பண்ணிட்டான். பாதிலே அப்பா தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. சோ இவன் விடாம இருச்சுக்கு அப்பவுமே இவனை பாஸ் ஆக்கி போட்டாங்க. தேர்ட் சேலஞ்ச் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது என்ன சேலஞ்சுனா, 2 பேருமே ஒரு கேம் பிளே பண்றாங்க. அந்த கேம் பார்க்க கொஞ்சம் ஜெஸ் மாதிரிதே வரும். பேசிட்டே தான் பிளே பண்றாங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய பணக்காரனை இருந்துகிட்டு எதுக்கு ஏன் பொண்ணு மேரேஜ் பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ, எங்க வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே போறாம போட்டின்னு இருப்பாங்க. சோ அவங்க கூட கம்பேர் பண்ணும் போது ஹீரோனி எனக்கு ஸ்பெஷலா தான் தெரியுறா. எந்த இதுலயும் ஆசையப்பட மாட்டா, ரொம்ப கானஸ்டா இருப்பா அப்படி சொல்லிட்டு, ஐ ஹோப் நான் நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்ல, சரி எப்ப மேரேஜ்னு கேக்குறாங்க. நாளைக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்பாவும் ஒத்துக்கிட மாட்டுக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு தான், அவளுக்கு கிராண்டா மேரேஜ் பண்ண ஆசையா இருக்கும்ல. சோ அதனாலதான் ஹீரோவும் சொல்றான், நாங்க டைரக்டா மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துருவோம் அப்படி எப்படியோ சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுறான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோமே செக்னு சொல்லி வின் பண்ணிட்டான். தென் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்க, அப்பாவும் ஹீரோக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து 2 பேருமே நல்லா குடிச்சு மட்டையாகி புலம்பிட்டு இருக்காங்க. அதுவும் அப்பா இருக்காங்கல்ல, ஆல்பம்லாம் எடுத்து கொண்டு காமிக்கிறாங்க. ஹீரோனி சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் அம்மா போட்டோயுமே காமிச்சிட்டு ஒரே ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னாலதான் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ரத்தின கல்ல ஹீரோ கிட்ட காமிச்சு, இது எங்களோட முன்னோர்கள் யூஸ் பண்ணுவாங்க, அந்த இதுலதான் என்னோட ஒய்ஃபுக்கு நான் மோதிரமா செஞ்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். பட் அதை டிசைனா மேக் பண்றதுக்கு எனக்கு அவ்வளோத்துக்குள்ள பணமே இல்லை. ஸோ அதனால இப்படியே வச்சிருக்கேன் அப்படி சொல்லி, என் பொண்ணு இருக்கல்ல, ஹை ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுவா. அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்லயும் வந்து எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்ன பிள்ளைத்தனமா அழுதுட்டே இருக்காங்க. ஹீரோ சமாதானப்படுத்த 2 பேருமே குடிப்பதெல்லாம் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஹீரோனி ஏதோ ஒரு டிஷ்ஷை தான் எடுக்க போயிருப்பாங்க போல. ஸோ அவங்களுமே இங்க வந்து இதை பார்த்துட்டு அப்பாவும் நல்லா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா இருந்து டின்னருமே ஹாப்பியா முடிச்சுறாங்க. தென் அம்மாவும் ஹீரோனி கிட்ட, ஹீரோக்கு ஹேங் ஓவர் சூப்பை கொடுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு அது கூட கார்டும் கொடுத்துட்டு, நீங்க 2 பேருமே இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருங்க அப்படி சொல்றாங்க. அம்மா பாருங்களேன் என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்கன்னு. ஹீரோனியும் முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அதை கொடுத்துட்டு சூப்பை மட்டும் வாங்கி கொண்டு போய் ஹீரோ இருக்கிற ரூம்ல வைக்க, ஹீரோவும் அப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல. சோ ஹீரோனியும் அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிக்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் இந்த சூப்பை கொடுத்து விட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவா அதை எடுக்கிறான். கீழே அம்மாவோ இன்னொரு பாக்கெட்ட ஹீரோனிக்கு தெரியாமே வச்சு விட்டுருக்காங்க. சோ ஹீரோவுமே பாத்துறாங்க. அத உடனே ஹீரோனியுமே எடுக்க வராளா, அதுக்குள்ள ஹீரோவை எடுத்துட்டு, என்ன நான் சரக்கு அடிச்சதால என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கலான்னு பாக்குறியோ அப்படி கேட்டுட்டு ஹீரோன் கிட்டயே போக, ஹீரோனியே சொல்றா, எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல, இவனும் ரொம்ப பக்கத்திலே ஹீரோன் கிட்ட வாரானா. அப்படியே
ரெண்டு பேருமே பெட்ல வீல ஹீரோவோ கிஸ் கொடுக்குறான். இங்க வெளியே அம்மா அப்பாவும் லேக்ல ரவுண்ட் அடிக்கிறாங்க. அதுவும் ஹீரோ ரூமை பார்த்தே ரவுண்ட் அடிக்கிறாங்களா. ஸோ அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோ ரூம்ல ஹீரோ கிஸ் கொடுக்கறத ஃபர்ஸ்டே பார்த்துறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போவுமே இவங்க கிஸ் பண்ணுறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அது எப்படி மேரேஜ் பண்ணாமல் கிஸ் கொடுக்குறாங்க, நான் அதை தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்கல்ல. அம்மாவோ இங்கே உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி வைக்க இவங்க ரெண்டு பேசுகிற சவுண்டு உள்ளே கேட்டுருது. ஸோ ரெண்டு பேருமே டக்குன்னு எந்திரிச்சு வந்து வெளியே எட்டி பார்க்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொம்மை தலையை மாட்டிட்டு இருக்க ஹீரோ ஹீரோனிக்கும் ஒன்றும் புரியல. இது என்னடா இப்படி ஒன்று இருக்கேன்னு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் ஹீரோ ஹீரோனியை வழி அனுப்பதான் எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்பாவுமே சொல்றாங்க, நீ எல்லா சேலஞ்சிலுமே வின் பண்ணிட்டா, ஸோ உனக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப்போட புக்கு தாரேன், நீ இங்கே வந்து கற்றுக்கோ, என்னோட கிராண்ட் சனுக்குமே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோனியே இதை பார்த்துட்டு வேண்டான்னு தான் சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோவை அதை வாங்கி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கானா அதில் அந்த புக்குமே இருக்குது. அது கூட சேர்ந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப் இருக்குல்ல அதோட பத்திரமும் இருக்குது. இதை பார்த்து ஹீரோவோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவங்க என் மேலே இவ்வளோ நம்பிக்கையே இருப்பாங்கன்னு. அப்படியே அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு ஹீரோனியை நான் நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோனிக்கிட்ட வந்து அட்வைஸ்லாம் பண்ணி கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்னா எல்லா அம்மாமார்களுமே பண்ணுவாங்கல்ல, ஸோ அதான் அது ரிச் ஃபேமிலி, நீ எப்படி அதை சமாளிச்சுட்டு பொறுமையாக இருன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோனிக்கலாம். இப்படி அம்மா அப்பா பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி இந்த உலகத்துல நீங்கள் தான் பெஸ்ட் அம்மா அப்பான்னு சொல்லி ஹக்குமே பண்ணி பாசமலராக பொழிஞ்சிட்டு இருக்காங்க. தென் அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க போல. ஸோ இவங்களுமே அந்த காரை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க, இப்போ தான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த ரிங்குமே காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ரிங்கை நேற்று செஞ்சு கொடுத்துட்டான் போல. ஸோ அதை தான் பெருமையாக பேசிட்டு இருக்காங்களா. அப்பாவும் இதை கேட்டுட்டு அது யாரு, என்னோட மருமகளா, ஸோ அவன் டேலண்டாக தான் இருப்பான் அப்படி ஹாப்பியாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக இன்னொரு சைடு இவங்க காரில் தான் வராங்க. அதுவுமே அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்கல்ல ரெண்டு பேருக்குமே, அந்த இதை தான் பார்த்துட்டே வராங்க. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண இப்படிப்பட்ட ஃபேமிலியை உள்ளே இன்வால்வ் பண்ணிட்டோமே, ஃபஸ்ட்டு ஹீரோன் கிட்டே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு ஹீரோனியை பார்க்குறான். அவளும் அம்மா கொடுத்த செக்கை தான் பார்த்து ஹாப்பியாக இருக்கா. அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அது 5 மில்லியன் காசு. ஹீரோவோ என்ன அதே கடிச்சு தின்னுற போல ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க, நீங்க எப்போதும் ஒர்க் பண்ணும்போது இதுக்கு மேலேயே பணத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்போ ஏதோ ஒரு கதை இப்படிப்பட்ட காசையே நாங்கள் பார்ப்போம், அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு பேசிட்டு வர ஹீரோவோ ஹீரோனி அப்பா கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பத்திரத்தெல்லாம் காமிக்கிறான். அதை பார்த்து ஹீரோனியும் எதுக்கு எங்கள் அப்பா உங்ககிட்ட தந்தாங்க, நாம ஃபேக்காக தானே நடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அதை வாங்க பார்க்காளா. ஹீரோவோ அதை கொடுக்காம ஃபர்ஸ்ட் எங்கள் கம்பெனி இருக்குல்ல அதில் எங்கள் அம்மாவோட ஷேரை நான் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் இதை தருவேன்னு சொல்ல சரி அப்போ நாம மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அங்க போய் போட்டோ எடுக்கிறாங்களா. அப்போ ஹீரோனி ஃபேஸ் மட்டும் தான் அதுல கவர் ஆகுது. ஸோ அங்க இருக்கிற போட்டோகிராஃப்மே சொல்றாங்க, ஏமா பக்கத்துல இருக்கிற ஸ்டூல் எடுத்து போடுமா, அப்பதான் கொஞ்சம் ஈக்குவலாவே தெரிவிங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. அவங்களுமே எடுத்து போட்டு நின்று அந்த போட்டோவுமே எடுத்து மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அந்த கார்ல உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனியும் இப்போ நாங்க மேரேஜ் ஆன கப்புள் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோவே பார்க்க அவன் அதையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கானா. என்ன இவன் இப்படி பார்க்க நம்ம கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துருவானோ அப்படி பதட்டமா பார்த்துட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோவுமே கைய பிடிக்கிறான். இவளும் பயந்துட்டு என்னடா அப்படி சொல்லி அவனை தள்ளி விட அவனுமே சொல்றான், இல்ல ரிங்க தான் போட்டு விடலான்னு பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்குமே எடுத்து காமிக்கிறான். இது இவன் தான் மேக் பண்ணிருக்கான், அதுவும் இது ரொம்ப ரேரான ரத்தின கல்லாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்குமே போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவனாவே போட்டுக்கிட்டான். ரெண்டு பேருமே கைய ஒன்னா வச்சு அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வச்சு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிடுறான். தென் வீட்டுக்குமே கூப்பிட்டு வர ஹீரோனி சொல்றா, நாம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கிறோம், சோ என் பக்கத்துல நெருங்கி வர முயற்சி பண்ண கூடாதுன்னு சொல்ல ஹீரோவோ ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்மே நீ எடுத்துக்கிட்டா, அது மட்டும் இல்ல நேத்து நைட்டு கூட என் ரூமுக்கு ஒரு இது கொண்டு வந்த தெரியுமா அப்படி சொல்லிட்டு பக்கத்திலே வாரான். உடனே ஹீரோனியும் அவனோட வாயை மூடிட்டு பேசாம இரு அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஹீரோனி பிடிச்சு என்ன இனிமே எல்லாரும் முன்னாடியும் ஹனி தான் அப்படி சொல்லி கூப்பிடணும் சரியா அப்படி சொல்லிட்டு அவளையே ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்கான். இன்னொரு சைடு வீட்டுக்குள்ள ஜெனி அப்பா இருக்காங்கல்ல அவங்களுமே
எல்லாருமே வந்து மேரேஜை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட பதிலாம் கேட்கவே இல்லை, ஓகே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோ ஹீரோனியுமே ஜோடியாக வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே காமிக்கிறாங்களா. அப்பாவோ திட்டுறாங்க. ஜெனி அப்பாவோ இதை பார்த்துட்டு சரி உங்கள் ஃபேமிலி பிரச்சனையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாங்களா. பின்னாடியே அப்பா ஸ்டெப் மதர்லாம் போக இங்கே ஜெனியோ ஹீரோ கிட்ட வந்து வாழ்த்துக்கள்னு சொல்ல ஹீரோவும் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கான பர்சன் கிடைப்பான்னு அதெல்லாம் பேசுகிறான். பட் அவளோ எனக்கு பிடிச்ச பர்சனை தான் இன்னொருத்தி எடுத்துக்கிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு டக்குன்னு ஒரு கிஸ் கொடுக்குறா. ஹீரோவும் உடனே நகண்டுறான். ஹீரோனியும் இதை பார்த்துட்டு எதுக்கு நமக்கு இப்போ கஷ்டமா இருக்கு இந்த பொண்ணு பண்றதை பார்த்துட்டு அப்படி மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இவளுக்கு ஆல்ரெடி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான் இப்படி மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. அது இன்னுமே இவளுக்கு புரியல. ஹீரோவோ ஜெனி கிட்ட வார்ன் பண்றான், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு ஸோ என்ன இப்படிலாம் தொட்டுட்டு இருக்க கூடாது சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட இப்ப நான் வாரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போக ஹீரோனியுமே ஓகேன்னு பாய் சொல்லிட்டு இருக்க. ஜெனி இருக்கால, அவளும் ஹீரோனி கிட்ட வந்து நீ எவ்வளவு சீக்கிரமா ஹீரோ விட்டு போகிறியோ அது உனக்கு நல்லதுன்னு ஹீரோனி ஃபேஸ்ல கையை வச்சு சொல்றாளா. உடனே ஹீரோனியும் ஹீரோ கூட இருந்த ஞாபகத்தெல்லாம் நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் இவளோட கையை ரொம்ப டைட்டா பிடிக்க அவளுக்குமே வலிக்குது போல. இவளுமே சொல்றா, என்னோட புருஷன் கூட நான் தான் இருப்பேன், நீலாம் அவர் பக்கத்துலயே வந்துடாத, உன் மூஞ்சி ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாத்துருக்கிறியா, இருக்கிறதுலே உன் முகம் தான் கேவலமா இருக்கு அப்படி சொல்லிட்டு போக இவளும் ஏன் முகமா நானே அழகா சர்ச்சர் பண்ணி வச்சிருக்கேன், என் முகத்தை பத்தி இப்படி சொல்லிட்டு போறா. அப்படி இவன் இந்த பக்கத்துல புலம்பிட்டு இருக்க இந்த சைடு ஸ்டெப் மதரை பார்க்க தான் டோங்குமே வந்திருக்கான். அவனுமே சொல்றான், நான் பண்ற டிசைன் ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்பா ஒரே சொல்றாங்க கடுப்பாகுது, ஹீரோ பண்றதுதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்காமா சொல்ல அம்மாவோ சரி சரி அவனை ஒரு வழி பண்ணணும், இப்பதானே அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனோட ஒய்ஃப் நேம நார் அடிக்கணும் அப்படி ஒரு கேவலமான மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பாப்போம். பை பை.